நிறைய படங்கள் மலையாளத்தில் நான் பார்த்துருக்கிறேன். அதில் ஒன் ஆஃப் த நைஸ் ஃபிலிம்ஸ் விச் ஐ ஹவ் சீன் வாஸ் ஃபேலமி. ஸோ ஃபேலமியே திரும்பவும் வி தாட் வி வில் ரீமேக் இட் இன் தமிழ். அதுக்கு தான் அவருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். பட் அப்போது அந்த டைமில் ஒரு நம்ம பண்ணுவோம், பட் ஐ ஹேவ் டு டாக் டு த ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் இப்போது நான் வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் மம்முட்டி சார். ஸோ ஐ ஹேவ் டு ஃபினிஷ் தட் ஃபிலிம் அண்ட் தென் நம்ம இந்த வேறு ஏதாவது புது ஐடியாஸ் நம்ம பேசுவோம், இல்லை ஃபேலமியே திரும்ப ரீமேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஃபோன் வச்சார். தென் ஒரு திரும்ப திடீர்னு ஏதோ போஸ்ட்போன் ஆகிற மாதிரி இருந்தது படம். ஸோ தென் அவர் டைரக்ட் பண்ணுற மலையாளம் ஃபிலிம். தென் திரும்ப ஒரு கான்வர்சேஷனில் வந்தோம். அப்போது விடிவி கணேஷ் அவர் கொஞ்சம் நல்லா மலையாளம் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு நாகர்கோயிலேருந்து வந்திருக்கிற ஒரு தமிழும் மலையாளம் நல்லா தெரிஞ்ச ஒரு நடிகர். அவர் நல்ல நண்பர். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கி ஆஃப்டர்நூனே நம்ம மீட் பண்ண உடனே மேக்ஸிமம் அந்த லைனை கேட்டேன். லைன் கேட்டவுடனே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. ஸோ உடனே அங்கேயே whatever I had in my hand அப்படியே ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சென்டிமெண்ட்லாம் நீங்கள் வச்சுங்க, மிச்சது எல்லாத்தையும் நல்லபடியாக நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவாக. அண்ட் ஐ டோல்ட் ஹிம், அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த லைனை நீங்கள் 1 year கழிச்சு பண்ணுங்கள், 2 years கழிச்சு பண்ணுங்கள், எப்போ வேணாலும் பண்ணுங்கள்,